ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இந்த வீடியோ சேனல்ல நல்ல பல விடயங்களை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு மியூச்சுவல் ஃபண்டண்டா என்னன்னு சொல்லி இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். மியூச்சுவல் ஃபண்டண்டா என்ன, மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி முதலீடு செய்கிறது, நாங்கள் ஏற்கனவே நான் வீடியோ ஒன்றில் சொல்லியிருக்கிறேன் இடிஎஃப்ல முதலீடு செய்கிறது, ஸ்டாக் மார்க்கெட்டில் முதலீடு செய்கிறது சம்பந்தமாக. ஆகவே மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்கிறதா, ஸ்டாக் மார்க்கெட்டில் முதலீடு செய்கிறதா, இடிஎஃப்ல முதலீடு செய்கிறதா உங்களுக்கு பெஸ்டான ஆப்ஷன். இந்த பிஸி லைஃப்ல எல்லாரும் ஃபேமிலி ரெஸ்பான்ஸ் ஒர்க் என்று சொல்லி பிஸியா இருக்கிற லைஃப்ல எதுல முதலீடு செய்கிறது, எப்படி பணத்தை சேமிக்கிறது, எப்படி பணத்தை வளர்த்து கொள்றது சம்பந்தமாக சிந்திச்சு கொண்டிருக்கிறவரா இருந்தா நீங்கள் இந்த வீடியோவை நீங்க கட்டாயம் பார்க்க வேணும். இந்த வீடியோவில் மியூச்சுவல் ஃபண்டா என்ன, மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்யறதுக்கும் மற்றவைக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, அதுல என்ன நன்மை என்ன தீமைகள் இருக்கின்றது என்று சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக ஆராய போறோம். இதுவரையில இந்த வீடியோ சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண வச்சிருந்தா கட்டாயம் இந்த வீடியோ சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக மலர்வதற்கு இந்த வீடியோ சேனல் உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்று சொல்லி நான் உங்களுக்கு உறுதி அளிக்கின்றேன். அடுத்ததாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணி கொள்ளுங்க. தொடர்ந்து வீடியோக்குள்ள போகலாம். ETF ஸ்டாக் மார்க்கெட் சம்பந்தமாக நான் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கின்றேன். அந்த வீடியோ நீங்கள் இதுவரையில பார்க்காம இருந்தால் கட்டாயம் அந்த வீடியோவை பார்த்துட்டு அடுத்ததாக இந்த வீடியோக்குள்ள வரலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்க அந்த வீடியோவை கட்டாயம் பார்க்க வேண்டும். காரணம் என்னன்னு சொன்னா, நான் இந்த மியூச்சுவல் ஃபண்டா என்ன, அதுக்கும் இந்த இடிஎஃப்ல முதலீடு செய்யறதுக்கும் என்ன ஒப்பீடுன்னு தான் நான் இந்த வீடியோவில் விளக்கமா சொல்ல போறேன். முதல்ல மியூச்சுவல் ஃபண்டா என்னன்னு சொன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் போது நீங்கள் ஒரு ஏஜென்ட் கூடாக அல்லது ஒரு பேங்கு கூடாக தான் இதை செய்ய வேண்டி வரும். அதாவது ஒரு தரம் முதலீடு செய்வதற்காக பணத்தை வழங்குவீர்கள். அவ்வாறு வழங்கும் ஒரு குறிப்பிட்ட நபர்களின் பணத்தை அவர்கள் கலெக்ட் பண்ணி ஏதாவது ஒரு கம்பெனியின் பங்குகளிலோ அல்லது இடிஎஃபிலோ அல்லது கிரிப்டோ கரன்சிலோ முதலீடு செய்து அதன் மூலம் கிடைக்கும் லாபத்தை உங்களுடைய முதலீடுகளுக்கு ஏற்ப பங்கிட்டு தரும் ஒரு தொழிற்பாடு தான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் சொல்றது. உதாரணத்துக்கு நீங்கள் $100 பெறுமதியான முதலீடுகளை ஒவ்வொருத்தரும் செய்யும் போது 10 பேர் அவ்வாறு செய்யும் போது $1000 கலெக்ட் பண்ணி ஏதாவது ஒரு கம்பெனி அல்லது ஏதாவது 2 இடிஎஃபில் முதலீடு செய்து அதன் மூலம் கிடைக்கும் லாபத்தை நீங்கள் தந்த $100 ஏற்ப பங்கிட்டு உங்களுக்கு அந்த லாபத்தை தருவதுதான் அவர்களுடைய தொழில். இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்காக அவர்கள் ஒரு கமிஷனை பெற்றுக்கொள்கிறார்கள். நீங்கள் ஏற்கனவே நான் வீடியோக்களில் சொன்னது போல சுயமாக முதலீடு செய்வதற்காக இப்பொழுது போனில் வெல்த் சிம்பிள் போன்ற ஆப்புகள் இருக்கின்றன. அதில் நீங்கள் சுயமாக முதலீடு செய்யும் போது உங்களுக்கு அந்த கமிஷன் வைக்காது. ஆனா இங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல அவங்க தாங்கள் தான் முதலீடு செய்கிறாங்க. ஆகவே அந்த கமிஷன் ஃபீஸாக குறிப்பிட்ட அளவு பெற்றுக்கொள்கிறார்கள். அது அவருடைய முதலீட்டிலே ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதாவது உங்களுடைய முதலீட்டில் வந்த லாபத்தில் அவர்கள் அதை கமிஷனை பெற்றுக்கொண்டு உங்களிடம் தரும்போது அதன் மூலம் கிடைக்கும் லாபம் உங்களுக்கு குறைவாக தான் கிடைக்கின்றது. நீங்கள் இந்த முதலீடை சுயமாக செய்யும் போது அந்த பங்குகள் மூலம் வந்த லாபம் அல்லது இடிஎஃப் மூலம் வந்த லாபம் முழுவதும் உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் சுயமாக முதலீடு செய்வதன் மூலம் நீங்கள் பெற்றுக்கொள்ளும் மிகப்பெரிய அனுகூலம். இந்த மியூச்சுவல் ஃபண்டின் மூலம் முதலீடு செய்வதிலும் பார்க்க. இரண்டாவது டிரான்ஸ்பெரன்சி என்று ஒன்று இருக்கு. அதாவது டிரான்ஸ்பெரன்சி என்று சொன்னா, நீங்கள் முதலிட்ட பணம் நீங்கள் உங்களுடைய கம்பெனியில் எப்படி அது வளர்ந்து கொண்டு செல்கிறது என்பதை நீங்கள் நேரடியாக பார்வையிட முடியும். ஆனால் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் மூலம் நீங்கள் முதலீடு செய்யும் போது நீங்கள் அந்த ஏஜென்ட் கூடாக தான் அந்த தகவலை பெற்றுக்கொள்ள முடியும். அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தான் நீங்கள் கேட்க முடியும். அந்த கம்பெனி வளர்ச்சி அடைந்து உங்களுக்கு பங்கு லாபம் அழைத்து கொண்டு சென்றதா இல்லையான்றது அவர் சொல்ற வார்த்தையில் தான் இருக்கிறது. அவருடைய நம்பகத்தன்மையில் மட்டும்தான் இருக்கிறது. ஆகவே இதுல ஸ்கேம் நடக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் அதிகம் இருக்கின்றது. அவர்கள் உங்களுடைய பணத்தை சுருட்டி கொண்டு செல்லவும் முடியும் அல்லது உங்களுக்கு கிடைத்த லாபத்தை குறைத்து தரவும் முடியும். அவ்வாறு இந்த டிரான்ஸ்பெரன்சி என்றது அதற்கு இல்லை, உங்களுக்கு கிடைக்கின்றது. ஆனால் அதில் ஒரு பெஸ்டான ஆப்ஷன் ஒன்று இருக்கு. என்னன்னு சொன்னா, அவர்கள் ஒரு அனுபவம் வாய்ந்தவர்கள் தான் அந்த முதலீடுகளை செய்வார்கள். ஆகவே அவர்களுடைய பங்குகள் அதிகரித்து செல்வதற்கான சந்தர்ப்பங்கள் நீங்கள் சுயமாக முதலீடு செய்வதிலும் பார்க்க இருக்கின்றது. ஆனால் அவர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்தால், அவர்கள் உங்களுக்கு சரியான பணத்தை திருப்பி தரக்கூடியவர்களாக இருந்தால் அவர்கள் ஒரு நல்ல பங்குகளில் அவர்கள் முதலீடு செய்வார்கள். ஆகவே நீங்கள் முதலீடு செய்யும் போது டிரான்ஸ்பெரன்சி என்ற ஒன்று இருக்கு.
ஆகவே நீங்கள் ஓனாக முதலீடு செய்யும் போது ஒன்று டிரான்ஸ்பெரன்சி, அது உங்களுக்கு பிளஸ்ஸா இருக்குது. மற்ற ஃபீஸ் வந்து மிகவும் மிகவும் குறைவு, இல்லை என்றே சொல்லலாம். ஆகவே இந்த 2 பெனிஃபிட்டும் இருக்கிறபடியா நீங்களாக சுயமாக முதலீடு செய்வது வந்து பெஸ்ட் ஆப்ஷன். அதுலேயும் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஸ்டாக்கை விட ETF மூலம் முதலீடு செய்வது உங்களுக்கு பெஸ்டான ஆப்ஷனாக இருக்கும். ETF எப்படி முதலீடு செய்கிறது, ETF என்றா என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னா, நான் ஏற்கனவே ETF ஸ்டாக் மார்க்கெட் சம்பந்தம் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் போய் பார்த்து அது சம்பந்தமா விளங்கி கொள்ளுங்கள். அடுத்ததாக மியூச்சுவல் ஃபண்டில் பொதுவாக அவர்கள் லாங் டேர்முக்கு தான் முதலீடு செய்வார்கள். நீங்களும் சுயமாக ETF வாங்கும் போது லாங் டேர்முக்கு வந்து வாங்கினீர்களா இருந்தால் குறிப்பிட்ட காலத்தில் ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டை நீங்க அடைய முடியும் என்றதை மறந்து கொள்ள வேண்டாம். உங்களுடைய பேஷன்ஸ், அதாவது வந்து உங்களுடைய பொறுமை தான் உங்களுடைய மிகப்பெரிய வெற்றியாக மாறும் என்றதை எப்பவும் மறக்க வேண்டாம். இப்ப கனடாவில யங்ஸ்டர்ஸ், அதாவது வந்து இளைஞர்கள், யுவதிகள் எல்லாரும் இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல எப்படி முதலீடு செய்கிறது சம்பந்தமாக ஒரு நாலேஜை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அது நல்ல ஒரு விடயம், கட்டாயம் அனைவரும் வளர்த்து கொள்ள வேண்டிய அது ஒரு விடயம். நீங்கள் அப்படி உங்களுக்கு தெரியாத விடயங்கள் இருந்தால் சுயமாக தேடி கற்று நீங்களே சுயமாக அதனை செய்யும் போது பற்பல நன்மைகளை அடைய முடியும். அடுத்தது SIP என்று சொல்லி ஒன்று கேள்விப்பட்டீங்க, அதாவது வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் என்று சொன்னா என்னன்னு சொன்னா, நீங்கள் இந்த பிஸி லைஃப்ல எல்லாரும் ஃபேமிலி லைஃப்ல வந்து பிஸியா இருக்கிற டைம்ல, ஒர்க்னு சொல்லி பிஸியா இருக்கிற டைம்ல நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறது வந்து அது ஒரு கஷ்டமான விஷயம்னு சொல்லி நினைப்பீங்க. ஆனால் நீங்கள் இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மூலம் ஒவ்வொரு மாதம் அல்லது ஒவ்வொரு பேச்சைக்கினூடாக குறிப்பிட்ட அளவு அமௌண்ட் இந்த ஸ்டாக்குக்கோ அல்லது நீங்கள் வாங்குறது ETF-க்கோ குறிப்பிட்ட அளவு போகக்கூடிய மாதிரி செட் பண்ணி வைத்துக் கொள்ள முடியும். இதுதான் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் என்று சொல்றது. இதனை நீங்கள் இந்த வெல்த் சிம்பிள் என்ற ஆப் கூடாக செய்து கொள்ள முடியும். ஆகவே நீங்கள் கட்டாயம் முதல்ல இந்த வெல்த் சிம்பிள் என்ற ஆப்பை வந்து டவுன்லோட் பண்றது பெஸ்டான ஆப்ஷனாக இருக்கும் என்று நான் நம்புறேன். நீங்க வெல்த் சிம்பிள் என்ற ஆப்பை தான் ஓப்பன் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல சேஃபான ஒரு பிளாட்ஃபார்மை வந்து நீங்க சூஸ் பண்றதுல எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா வெல்த் சிம்பிள் வந்து மிகவும் சேஃபான, பிகினர்ஸுக்கு வந்து ஈஸியா இருக்கிற ஒரு ஆப்ன்றபடியா நான் அதை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறேன். அந்த ஆப்பை நீங்க இன்னும் டவுன்லோட் பண்ணலையேன்னு சொன்னா இந்த வீடியோ நான் அந்த லிங்கை உங்களுக்கு அனுப்பி இருக்கிறேன். நீங்க அந்த லிங்கு கூடாக போய் அந்த ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டும் அங்க காத்திருக்கின்றதை மறக்க வேண்டாம். $25 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும், அதை மறந்து கொள்ள வேண்டாம். ஆகவே இந்த ஆப்பை நீங்கள் இதுவரையில ஓப்பன் பண்ணாதவர்கள் இந்த லிங்கு கூடாக சென்று ஓப்பன் பண்ணுங்கள். அடுத்ததாக மேலும் பல வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றது.